குறியவர்களே, உங்கள் யாவரையும் கூட மீண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உளமாற மனமாற ஆசீர்வதிக்கிறோம். Once again we bless you from the bottom of our hearts. இன்றைய முதல் 2 வாசகங்கள் மிக அழகாக சொல்லுகிறது, நம்முடைய அழைத்தல் ஒரு விபத்தல்ல, ஒரு நிகழ்வல்ல. Both the readings of today tell us beautifully, our call is not an incident or an accident. We are predestined by the Lord in a very special way. நம்முடைய அழைத்தல் எவ்வளவு உயர்ந்தது, சிறந்தது, அதை அநேக முறை நாம் உணராமல் இருக்கிறோம். How come that we have forgotten that we are very special and precious for the Lord? ஆமோஸ் சொல்லுகிறார், I am only a shepherd boy taking care of the flock. நான் ஒரு ஆடு மேய்ப்பவன், ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறவன். நீங்கள் நினைப்பதை போல நான் ஒரு பெரிய ஆள் இல்லை. I am not a big person. But God chose me and He commanded me to come and prophesy. ஆண்டவர் என்னை அழைத்து இங்கே நீ வந்து இறைவாக்குரை என்று சொன்னார். அந்த இறைவாக்குகளை உரைத்து கொண்டிருக்கிறேன். விரும்பினால் நலன் அடைவாய், விரும்பவில்லை என்றால் நலமடைய முடியாது. கேட்டால் ஆசீர்வதிக்கப்படுவாய், இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. If you are able to listen, if you are able to receive, you experience blessings. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு எவ்வளவு உயர்ந்தது, சிறந்தது என்றால், 2வது வாசகம் சொல்லுகிறது, இந்த உலகம் தோன்றும் முன்பே அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். We are so special and precious. Even before the world has been formed, God called us in a very special way and He constructed us. That's why we are here. ஆகவே தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கொரோனா வந்தது, கோவிட் வந்தது, எத்தனையோ திறமையானவர்கள் செத்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. You are alive and I am alive. ஏன்? இவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவர் சொன்னார் எங்கள் குழுவிலே, செகண்ட் வேவ்ஸ் வந்த பொழுது, he was hospitalized in Chennai. சென்னை பட்டினத்தில் ஒரு மருத்துவமனையில் சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டார். அவர் சொன்னார், ஃபாதர், 1 மணி நேரத்திற்கு நான் 1000 ரூபாய் சுவாசிக்கிறதுக்கு, ஆக்சிஜனுக்கு செலவழிக்க வேண்டும். 1000 rupees per hour just to breathe. He had to pay for his oxygen. 1 மணி நேரத்திற்கு 1000, ஒரு நாளைக்கு 24,000. அவர் சொன்னார், I stayed for 10 days, 2,40,000 rupees. 10 நாட்களுக்கு 2,40,000. அன்றைக்குத்தான் எனக்கு தெரிந்தது, all these years I was breathing the breath of God, breath of life freely without paying anything. இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் எனக்கு இலவசமாய் கொடுத்த அவருடைய உயிர் மூச்சை சுவாசித்துக் கொண்டிருந்தேன். If at all I have to pay, I cannot imagine, Father. ஒருவேளை நான் அதற்கு பணம் கட்ட வேண்டும் என்றால் என்னால் யோசிக்க கூட முடியாது. இன்றைக்கு சுவாசித்துக் கொண்டிருக்கிறோமே. We are all breathing the breath that belongs to Jesus. நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற அந்த உயிர் மூச்சு ஆண்டவருக்குரியது. அப்படியானால் நமக்குள்ளாக ஒருவர் உண்டு. That means there is someone who is in us, who is dwelling in us. For us and for Him, you are very special. அவருக்கு நீங்கள் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். இன்றைய காஸ்பல் சொல்லுகிறது என்ன தெரியுமா? Repent, repent, மனம் மாறுங்கள். If at all I have to receive the miracles and wonders of God, I have only one way, that is repentance. நான் ஆண்டவருடைய விடுதலையை, ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் தேவையான ஒன்றே ஒன்று, மனமாற்ற, மனம் திரும்புதல். Jesus loved the sinners, not the saints. அவர் பாவிகளை அன்பு செய்தார், பாவத்தை வெறுத்தார். என் வாழ்க்கையில நான் பல பகுதிகளை விரும்பி படிப்பதுண்டு. But this passage strikes me a lot. Gospel of Luke chapter 15, 11 வாசித்து பாருங்கள். The prodigal son, ஊதாரி மகன், அப்பாவிடத்துல கேட்கிறான், டாடா give my share. பப்பா give my share. அப்பா எனக்குரிய ஷேர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். டாடி அட்வைஸ் பண்ணவே இல்லை. He gave everything. He mishandled, misused. தந்தை கொடுத்த ஆசீர்வாதங்களை தவறாய் பயன்படுத்தினான். எல்லாவற்றையும் இழந்து போனான். He lost everything. But he never ever felt sorry for him and sorry for anything that he had done. அவன் உள்ளத்திலே ஒரு நாள் கூட மன வருத்தப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளாக
செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன், செல்ஃப் ரைச்சஸ்னஸ் இருந்தது. அவனுக்குள்ளாக தான் என்ற தன்னை நியாயப்படுத்தக்கூடிய நிலை, தன்னை நேர்மையாளராய் கருதி கொண்டிருந்தான். ஒரு மனிதன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அந்த மனிதன் தன்னை நேர்மையாளராய், தன்னை நியாயப்படுத்தக்கூடிய மனிதனாய் இருந்தால் அந்த மனிதன் வாழ்க்கையில் இயேசு சாமியே இறங்கி வந்தாலும் அற்புதங்கள் நடக்காது. When there is self justification, when there is self righteousness, even if Jesus comes, there cannot be any deliverance, there can never ever be any miracles or wonders. நடக்காது. காரணம், தன்னை நியாயப்படுத்துகிற மனிதன் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் இருப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் எந்த நிலையில் எப்படியான சூழலில் வந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை அன்பு செய்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக, 2000 years before, Jesus narrated this parable. நான் ஒரு பையனை வர சொல்ல முடியுமா? தம்பி வாங்க, இந்த தம்பி வாங்க. ஒன் ஆஃப் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து தம்பி வர சொல்லுங்க. கம் கம் வையா கம். குட்டீஸ் ஒரு 4 பேர் வாங்கல. குட்டீஸ் ஒரு 4 பேர். ஒரு ஆல்டர் கேர்ள்ஸ் ப்ளீஸ் கம். எல்லாரும் வாங்க ப்ளீஸ் கம். இவர் தான் அந்த ப்ராடிகல் சன், அந்த ஊதாரி மகன். இவர் தான். The Bible says he lost all the blessings. எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போனார். ஃபீல் பண்ணவே இல்லை. கடைசியில் அவருடைய நிலைமை என்ன ஆயிட்டான்? he started working in the piggery. அவர் பன்றிகள் இருக்கும் இடத்திலே அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சார். நல்லா கவனிங்க. பன்றிகளை மேய்க்கிறவனாய் மாறினான். பன்றிகளை